12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ. 12 வருஷமா அந்த வியாதி. ஆனா 12 வருஷமாய் அந்த வியாதிக்கு செலவு பண்றதுக்கு அவங்கள்ட்ட பணம் இருந்துச்சு. வேதம் சொல்லுகிறது அவள் மொத்தத்தையும் தனக்கு இருந்த எல்லா சொத்துக்களையும் வித்துட்டாங்க. ஆனா அந்த மருத்துவர்கள் அவர்களை விசாரிக்கும் போது அவர்களை சுகப்படுத்த முடியும் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா அவர்களால சுகப்படுத்த முடியல, அவர்களால உதவி செய்ய முடியல, அந்த தாயாருடைய பலவீனத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்க முடியல. பணத்தை கொடுத்த உடனே மாத்திரையை சாப்பிட்ட உடனே அவங்களுக்கு அந்த பலவீனம் சரியாகவே இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட உடனேயே அந்த சகோதரிக்கு ஒரு பரிபூரணமான சுகம் உண்டானது. பரிபூரணமான சுகம் உண்டானது. இன்று இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். அன்பு தேவ பிள்ளையே, அன்பு மகனே மகளே, கர்த்தர் உங்களுக்காக தான் பேசுறார். எனக்கு ஒரு வியாதி இருக்கு பாஸ்டர், எனக்கு ஒரு பலவீனம் இருக்கு பாஸ்டர், அதை நான் யாருக்கும் சொல்ல கூட இல்லை, நான் யாருக்கும் சொல்லவே முடியாது. அவ்வளோ ஒரு பலவீனம், அந்த வலியை வேற யாருக்கும் கொடுக்க முடியாது. என் வீட்டில் இருக்கிறவர்கள் எல்லாரும் இதனாலே சலிச்சு போயிட்டாங்க. உனக்கு எத்தனை நாள் தான் உதவி செய்ய முடியும், நான் என்ன பண்ண முடியும்? அதனால அவர்களுடைய எரிச்சலை என் மேல கொட்டிட்டு இருக்காங்க, என் மேல அவங்க கோவப்படுறாங்க. எத்தனை நாள் தான் உன்னை வச்சு பாக்குறது? உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்த நாள் முதல்ல நீ பலவீனமா இருக்கிற, உன்னை கல்யாணம் பண்ணதுல இருந்து நீ பலவீனமா இருக்கிற, உன்னை ஒரு நாள் கூட சுகமா நான் பார்க்க மாட்டேனா அப்படின்னு என்ன அவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்க பாஸ்டர். ஆனா என்ன நேசிக்கிற என் தாயும் தகப்பனும், என் நேசிக்கிற என்னுடைய கூட பிறந்த சகோதரர்கள் அந்த வலியில கொஞ்சம் வாங்குறதுக்கு ஆயத்தமா இருக்கிறாங்க. ஆனா அந்த வலியை நான் உங்களுக்கு கொடுக்க முடியாது. நான் ஒரே ஒருத்தி தான் அனுபவிக்கணும், நான் ஒரே ஒருத்தன் தான் அந்த வலியை அனுபவிக்கணும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு இந்த ஆராதனையிலே கர்த்தர் தெளிவாய் பேசுகிறார். இல்லை, உனக்காக உன் வலியை தாங்குவதற்கு ஒருவர் இருக்கிறார், உன் துக்கத்தை ஷேர் பண்றதுக்கு ஒருத்தர் இருக்கிறார். உன்னுடைய இந்த பலவீனத்திலே அவருடைய பலன் பூரணமாய் விளங்க போகிறது. உங்களுக்கு பலன் தருகிற ஒரு கண்மலை இருக்கிறார். மனிதர்கள் உதவி செய்ய முடியாத சூழ்நிலை உன் வாழ்க்கையிலே வரும்போது, இங்கே நம்ம வேதத்தில் வாசித்த இந்த 2 சம்பவத்திலையும் அற்புதம் செய்ய முடியுமானால், அவர்களுடைய வலியை சுமக்க முடியுமானால், அவர்களுடைய பலவீனத்தை ஆண்டவர் மாற்ற முடியுமானால், இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையிலையும் அந்த சரீர பலவீனத்திலிருந்து விடுதலை தர ஆண்டவரால முடியும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீங்க ஷேர் பண்ண முடியும். அவர் கல்வாரி சிலுவையிலே நமக்காக மரித்ததனுடைய ஒரு மிகப்பெரிய காரணம் என்ன அப்படின்னா, அவர் கல்வாரி சிலுவையிலே நம்முடைய வியாதிகளுக்காகவும் கர்த்தர் மரித்தார்.